ஒரு ஜனநாயக நாட்டில் மக்கள் சக்தி தான் மிகப்பெரிய சக்தி, மக்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் தான் ஆகச்சிறந்த அதிகாரம் அப்படிங்கிறத நிரூபிப்பதற்கான மிகச்சிறந்த வாய்ப்பு அப்படிங்கிறது ஓட்டு தான். நாட்டில் அது சரியில்லை இது சரியில்லைன்னு நம்ம எப்பவும் பேசுகிறோம். ஆனால் அதெல்லாம் சரியாக இருக்கணும்னா நாம் நம்ம கடமையை சரியாக செய்கிறோமா? நமது கடமையை சரியாக செஞ்சால்தான் நம்ம நாட்டினை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல முடியும். அந்த கடமைகளில் முக்கியமானது தேர்தலின் போது வாக்களிப்பது. வாக்களிப்பதுங்கிறது வெறும் உரிமை மட்டும் இல்லைங்க, கடமையும் கூட. நாம் நம் எதிர்காலத்தை எந்த வேட்பாளரின் கையில் ஒப்படைக்கப் போகிறோம் என்பதை சிந்தித்து வாக்களிப்பீர். ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது குற்றம், அதே மாதிரி ஓட்டுக்கு பணம் வாங்குறது குற்றம் மட்டும் இல்லை, சுயமரியாதையை விற்கிற மாதிரி. தன்மானம் போயாச்சுன்னா நாளைக்கு நமக்கும் நம் நாட்டுக்கும் ஏதாவது தேவைப்படும் போது வேட்பாளரை முன்னால் தலை நிமிர்ந்து கேள்வி கேட்க அருகதை இல்லாதவங்க ஆயிடுறோம். பணம் வாங்குறதும் பணம் வாங்க தூண்டுறதும் தண்டனைக்குரிய குற்றமாகும். நீங்கள் உங்கள் உரிமையை விட்டு கொடுத்துறாதீங்க, உங்கள் குழந்தைங்களோட எதிர்காலத்தை வித்துறாதீங்க. எந்த சூழ்நிலையிலும் நமது வாக்கினை விற்க மாட்டோம் என்று உறுதியெடுப்போம். வரும் பார்லமெண்ட் தேர்தலில் 24ஆம் தேதி நீங்கள் கட்டாயமாக மனசாட்சியோடு ஓட் போடணும். ஜெயஹிந்த்.